Hi friends, welcome to Tilaka's Kitchen. நான் 2-3 வீக்ஸா நான் லாங் வீடியோ ஒன்றும் நான் போடல. எனக்கு போட முடியாமல் போயிட்டுது. நான் சின்ன சின்ன வீடியோவை தான் போட்டு வந்தேன். நான் இன்னைக்கு பட்டன் மஷ்ரூமில் ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். வெஜ்ஜாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுருக்குறோம். அதில் 2 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்க்குறோம், 1 மேசக்கரண்டி நெய் சேர்க்குறோம். இப்போ இல்லாமல் 3 மேசக்கரண்டி நெய் கூடுதலாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் பிரியாணியில் 2 கருவேப்பட்டை ஒரு 2-3 பீஸ் சேர்க்குறோம். ஒரு 4 ஏலக்காவும் கிராம்பு 4 அதில் சேர்க்குறோம். இதுக்கு இவ்வளோ தான் சேர்த்துருக்குறோம். கிராம்பு 4, ஏலக்காய் 4, பிரியாணியில் 2, கருவேப்பட்டை ஒரு 2-3 பீஸ் சேர்க்குறோம். இப்போ ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக வெட்டி நீல வாக்கில் வெட்டி அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறோம். சேர்த்து இப்போ இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பிரியாணியில் இவ்வளோ தான் சேர்த்துருக்குறோம். சேர்த்து வதங்க விடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நான் அந்த வெங்காயத்தோடு சேர்க்குறேன். சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், இந்த பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோன்னே அதில் ஒரு நல்ல ஒரு வாசனை ஒன்று கொடுக்கும். இந்த கருவேப்பட்டையெல்லாம் சேர்த்துருக்கப்படியாக நல்ல ஒரு வாசனை ஒன்று கொடுக்கும். நான் எண்ணெயும் கோல்டு வினர் தான் சேர்த்துருக்குறேன். எந்த எண்ணெயும் சேர்க்கலாம், ஆனால் தேங்காய் எண்ணெய் மட்டும் பிரியாணிக்கு சேர்க்கக்கூடாது. அந்த வாசனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த வெஜிடபிள் ஆயில்னாலும் சேர்க்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதில் நான் தக்காளி பழம், பெரிய தக்காளி பழமாக வெட்டி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ பச்சை மிளகாவையும் இதில் சேர்க்குறேன். ரம்பையும் சேர்த்து இந்த தக்காளி பழத்தையும் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்க விடுவோம். இந்த தக்காளி பழம் சேர்ந்த உடனே வெங்காயம் கொஞ்சம் லூஸ் தன்மையாக ஆயிரும், கொஞ்சம் தண்ணியாக வந்துடும். இப்போ எங்களுக்கு வதக்குறதுக்கு சுகமாக இருக்கும், அடி பிடிக்காது. தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த வெங்காயத்தில் வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கும். இப்போ எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் எவ்வளோத்துக்கு வதங்குதோ அவ்வளோத்துக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நரண்டு இருக்கக்கூடாது, கடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. சில பேர் வெங்காயம் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்ப்பாங்க, அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்குது, நல்ல ஒரு வாசனையும் உண்டு வரும் அந்த நாங்கள் நெய் சேர்த்தபடியாக. இப்போ இது அடிகனமான பாத்திரம் கொஞ்சம், அப்போ கொஞ்சம் நின்று வேகும். ஆக மெல்லிய பாத்திரம் வச்சா அடி பிடிக்கும். நாங்கள் பக்கத்துலேயே இருக்கணும். என்ன சாப்பாடு செய்தாலும் நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு நெருப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் அப்படியே விடுவோம், அந்த சூட்டில் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இது ஒரு 3-4 பேர் சாப்பிடலாம். வெஜிடபிள் பிரியாணி தான் செய்கிறேன் நான். மஞ்சத்தூளும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்க விடுவோம். இது கொஞ்சம் காரமாக நான் செய்யலை. இந்த பிரியாணி நான் காரமாக செய்யலை. நான் இதுக்கு சைட் டிஷ் 2 செய்து வச்சுருக்குறேன். அதோடு தான் சாப்பிட போகிறோம். அந்த சைட் டிஷ் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்குறேன், வீடியோவாக போட்டிருக்குறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு நெருப்பை நாங்கள் குறைச்சி தான் செய்யணும். நெருப்பை கூட்டி வச்சு நாங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது. உடனே சட்டி சில்வர் பாத்திரன்றபடியாக அடிப்பிடிக்க பார்க்கும். அப்போ அடிப்பிடித்தா எல்லாமே அந்த மனமே டிஃப்ரெண்ட்டாக போயிடும், சாப்பிட இயலாது. இப்போ இந்த மஷ்ரூம் அது கழுவி அதில் சேர்க்குறோம். சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஷ்ரூமை சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு தான் நாங்கள் கழுவி உள்ளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் நான். இப்போ இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்குது. இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது நாங்கள் வீட்டிலே செய்த குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் 2 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். காரம் அவங்கவுங்களுக்கு தேவைன்னா கூடுதலாக சேர்க்கலாம். பிரியாணிக்கு ரொம்ப காரம் இருந்தால் சாப்பிட இயலாது. இப்போ இதில் அரிசி எடுத்துக்கிறேன். இந்த கப்புக்கு இதில் ஒரு 1/2 கிலோ அரிசி இருக்கும். இது கீரி சம்பா.
இப்போ சீரக சம்பாவாம் எடுத்துக்கொள்ளலாம். இது கீரி சம்பா. இது சீரக சம்பா மாதிரியே தான் இருக்கும். இந்த ரைஸ் சாப்பிடும்போது அந்த அரிசி அது இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் இப்படியே வைப்பேன். இப்போ இதில் நான் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இந்த பிரியாணிக்கு தண்ணி சேர்த்தா அதில் ருசியே ஒரு மாதிரி இருக்கும். நாங்கள் ஏன்னா காளான் சேர்த்துருக்கிறபடியாக நாங்கள் நான்வெஜ் கோழி இறைச்சியோ மட்டனோ ப்ரான்ஸாக சேர்த்தா தண்ணி சேர்க்கலாம். இப்போ இதுக்கு நான் இந்த கப்புக்கு 1.5 கப் பால் சேர்க்குறேன். கட்டி பால், தண்ணி பால் எல்லாம் சேர்த்து 1.5 கப். ஆனால் 2 கப் தண்ணி தான் சேர்க்கணும். நான் 1.5 கப் சேர்த்துக்கிறேன். ஏனென்றால் இந்த அரிசியில் கழுவி அதில் ஒரு 1/2 கப் தண்ணி இருக்குது. அப்போ எல்லாம் 2 கப் தண்ணி வருது. இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. பாஸ்மதியாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. இது தான் இந்த அரிசின்ற அளவு. இப்போ இதில் உப்பெல்லாம் பார்க்குறேன், எல்லாம் அளவாக இருக்குது. கூட குறைய ஒன்றுமே இல்லை. உப்பு அளவாக இருக்குது. காணாடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போ இதுக்கு நான் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். இது நானே செய்தது வீட்டில் பொரிமாத்தூள்ண்டு நான் அடிக்கடி சொல்லுவேன். இது கரம் மசாலா தான். சொன்னால் நிறைய பேருக்கு புரியும். பொரிமாத்தூள்ண்டா சில பேருக்கு தெரியாது. இது சேர்க்குறேன். ஒரு தேக்கரண்டிக்கும் கூடுதலாக தான் சேர்க்குறேன். அதில் எல்லாம் சேர்த்துருக்கப்படியாக அந்த வாசனை தூக்கலாக இருக்கும். பெருஞ்சீரகம், கருவேப்பட்டை, ஏலக்காய், கராம்பு, அரிசி, ரம்பை, கருவேப்பிலை, பிரியாணியில் எல்லாம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்தோன்னே இந்த வாசனை கொடுக்கும். கொஞ்சம் பிரியாணின்ற வாசனை உண்டு வரும். இப்போ இது கொஞ்சம் இன்னும் கொதிக்கணும். இப்போ தான் ஸ்டார்டிங் கொதிக்கிறதுக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியே விடணும். ஏன்னா எல்லாம் ஒரே பக்கமாக குமிஞ்சி அப்படி இருக்கும் அரிசி. நாங்கள் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஒன்று சின்னதாக பிழிஞ்சி அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறோம். நான் இதுக்கு தயிர் சேர்க்க இல்லை. தேங்காய் பால் சேர்த்துருக்கப்படியே நான் தயிர் சேர்க்கலை. ஏன்னா எலுமிச்சம்பழம் புளிச்சோடனே அதில் தயிர்ன்ற டேஸ்டெல்லாம் வந்துடும் பாலோடு சேர்த்து. இப்போ இதில் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் காணாது. இப்போ கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இது வாசனையே நல்லா ஒரு பிரியாணி வாசனையை உண்டு வரும். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இது கொதிச்சு கொண்டு வருது. அரிசியும் அளவாக வெந்து வரும். நான் போட்ட தண்ணி 2 கப் தண்ணி பால், கட்டி பால் எல்லாமே சேர்த்து 2 கப் விடணும். நான் 1.5 கப் எடுத்துக்கிறேன். அரிசி கழுவின தண்ணி ஒரு 1/2 கப் இருக்குது. அப்போ எல்லாமே 2 கப். தண்ணியாக இருந்தால் 2 கப் சேர்த்துக்கலாம். நான் பாலில் 1.5 கப் பாலும் அரிசி கழுவின அதில் தண்ணியும் இருக்குது, ஒரு 1/2 கப் தண்ணி. இப்போ நான் ஒரு தோசை தவாவை நான் வச்சு இந்த சாதத்தை பிரியாணியை காளான் பிரியாணி மஷ்ரூம் பட்டன் இது பட்டன் மஷ்ரூம் பிரியாணி தான் நான் செய்கிறேன். இப்போ இதை இந்த தோசை தவாவில் நான் கொஞ்சம் நெருப்பை போட்டு வைக்கிறேன். ஏன்னா இந்த பாத்திரம் சில்வர், அப்போ அடி பிடிக்கக்கூடும் சில நேரங்களில். அப்போ அதனால் நான் நெருப்பை குறைச்சிட்டு வைக்கிறேன். இப்போ பாருங்கள், அரிசி சாதமெல்லாம் நல்லா பொழுன்ட்டு வந்துடுது. ஒன்றும் சரி களியாக போகல, குழஞ்சி களியாக அந்த மாதிரி வரையில் நல்ல பொழுன்னு இருக்குது. சோறு அப்படி சாப்பிடும்போது உதிரியாக இருக்கும். நான் ஒரு வெங்காயத்தை வெட்டி நெய்யில் ஃப்ரை பண்ணேன். நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்க்குறேன். எண்ணெயில் நெய் 2 மேசக்கரண்டி நெய் விட்டு அந்த நெய்யில் இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி சேர்க்குறோம். தேவையான காய்ச்சி பொரிச்சு போடலாம். எங்களுக்கு கொத்தமல்லி கீரை, புதினா இலையெல்லாம் எங்களுக்கு இங்கே வெள்ளம் வந்தபடி அதெல்லாம் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர இல்லை. போகிறாண்டா பெரிய மார்க்கெட்டில் தான் போய் வாங்கணும். எங்களுக்கு அங்கால போக கொஞ்சம் கஷ்டம். அப்போ அதனால் எங்களுக்கு அது 2ம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் தான் நாங்கள் அந்த சாமான்லாம் வேண்டுறது. அதனால் எங்களுக்கு அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, கொத்தமல்லியில் புதினா. இப்போ இந்த ரைஸ் நல்லா வந்துட்டு இதில் கொஞ்சம் அந்த நெய் பொரிச்சு அந்த இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட்டு மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி நான் சேர்க்குறேன். அந்த வெங்காயம் பொரிச்சு சேர்த்த உடனே அந்த
பிரியாணியோட வாசம் வந்து இன்னும் தூக்கலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து வெஜ்ஜாக தான் நான் போடுறேன். ஏன்னா எங்களோட விரதங்கள் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு எல்லா பிரியாணியும் போடுவேன். அப்படி உங்களுக்கு பார்க்குறதா இருந்தால் என் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். நிறைய பிரியாணி வகைகள் நான் போட்டிருக்கிறேன். திலகாஸ் கிச்சனில் நான் வந்து ஹைதராபாத் பிரியாணிலேருந்து எல்லா பிரியாணியும் நான் போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் இந்த எங்களோட விரதங்கள்லாம் முடிஞ்ச உடனே நான் எல்லா விதமான பிரியாணி எல்லா விதமான சமையலை நான் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். இப்போ இந்த ரைஸ் வந்து சரியாக வந்துடுது. ஒரு சோர்ஸ் கூட குழஞ்சி களி மாதிரி போகலை. நல்ல புழுன்னு இருக்குது, பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுது. இப்போ இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக நான் அன்னாசி கறி உண்டு. எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அன்னாசி கறி தான் வேணும். தயிர் பச்சடிலாம் விட அன்னாசி கறி வேணும். இந்த சோயாவை ஒரு பேப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி அது ஒரு சுக்கா அப்படி அந்த பிரட்டெல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த பிரியாணிக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியாச்சுது. இப்போ இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நான் சமைச்ச வீடியோலாம் எங்கள் பிள்ளைகளுக்கு அன்னாசி கறின்னா சரியான விருப்பம். அதனால தான் கூட நான் அன்னாசி கறியே வைக்கிறது பிரியாணிக்கு. இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.